ஒரு போர். போர்ல ரெண்டு விதமான போர் வீரர்கள் இருக்கிறாங்க. ஒரு போர் வீரன் எதிராளிகளையே காலி பண்ணிட்டு போறான். அவனுக்கு பேர் he is a brave warrior. அவருக்கு பேர் என்ன? நல்ல வீரமுள்ள வாரியர். இன்னொருத்தர் பேர் கான்குரர். அவரும் இந்த பேட்டில ஜெயிக்கிறார். இவர் எப்படி ஜெயிக்கிறாரு? இந்த போர்ல இருக்கிற பகைவனை காலி பண்றாரு. ஆனா தன்னோடு கூட இருக்கிற வீரர்களை பாதுகாத்துக்கிட்டு பகைவனை காலி பண்றார். இன்னொருத்தர் அவரும் ஒரு பிரேவ் திறமையான வாரியர் தான். ஆனா பகைகளை அடிச்சுட்டே போறான். கூட இருக்கணும். அங்க 100 பேர் செத்தா இவர் ஒரு 25 பேர் செத்துறான். ஆனா கான்குரர் ஒருத்தர் இருக்காரு பாருங்க. அவரும் படையில தான் தளபதியா இருக்காரு. ஆனா ஒருத்தன் கூட சாவல. எதிராளி இவன் 100 பேர் சாவடிச்சாதான் இவன் 50 பேர் சாவடிக்கிறான். இங்க ஒருத்தன் கூட சாகல. நீங்களும் நானும் பிரேவ் வாரியரா இருக்க விரும்புறோமா அல்லது தி கிரேட்டஸ்ட் கான்குரரா வாழ விரும்புகிறோமா? உன்னை இழந்துட்டு உன்னை வெற்றி பெறுவதற்கு உங்களை என்ன இயேசு கூப்பிடல. நீங்க எதையுமே இழக்க கூடாது. பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவத்துக்கு தான் கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கார்.